அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்கின்ற அதிசயமான கிரக மாற்றத்தின் காரணமாக மீன ராசிக்காரர்களுக்கு 26ஆம் தேதிக்குள்ளாக என்ன மாதிரியான பலன்கள், எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிரகங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தென்பட்டாலும் மீன ராசிக்கு இது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் பலவிதமான பண நெருக்கடிகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சனி பகவானினுடைய எல்லறை நாட்டு பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் ஓரளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. பெருமளவில் கொஞ்சம் சிரமத்தையும் சிக்கல்களையும் நீங்கள் எதிர்கொள்வீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, குடும்பம் ரீதியாகவும் சரி, ஏற்றத்தாழ்வுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும். மேலும் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து விஷயங்கள்லையும் மீன ராசிக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலம் இருக்கிறதுங்க. சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் இருந்தாலும் அதற்கு நீங்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா நெருக்கடிகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள் போன்றவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எழுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது அவசியம். ஆன்மீக ரீதியான நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்பும் பலருக்கும் அமைய பெறுங்க. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாக இருக்க பெற்றாலும் சிறிது கால தாமதத்திற்கு பிறகே வந்தடையும் அப்படின்னே சொல்லலாம். திடீர் பயணங்கள் தங்களுக்கு ஏற்படும். பயணங்கள் மூலமாக அனுகூலங்களை அடைவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது. அதே நேரம் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. எதுலேயுமே ஒரு அலட்சியமான போக்கு, அவசரமான நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடாது. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அனைத்து விஷயங்கள்லையும் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைனா மிகப்பெரிய அளவில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே நேரம் பார்த்தோன்னா தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம். தங்களினுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாளாகவே கருதப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தங்களுடைய வேலையில் முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கலாம். பதவி உயர்வுக்கு ஒருபடி முன்னேற்றமும் அடைவீங்க. வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரிய மாற்றங்கள் உருவாகும். உடல்நிலையில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் குணமடைகின்றன. தங்களுடைய நற்பெயர் மரியாதையும் வளரும். மேலும் தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கியமான முடிவை எடுக்கவும் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கப்பெறும். அதே நேரம் முந்தைய நாட்களை விட சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது. பணியிடத்தில் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய முயற்சிகள் அதை இயல்பாக்கிடும். தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம். நீங்க புதிய வீடு கட்ட திட்டமிடலாம். நீங்க ஒரு கூட்டு வணிகத்தில் நுழைந்தா மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த
காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும், உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலா சில முக்கிய முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க. விசேஷங்கள்ல முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். இருக்கக்கூடிய வேலையில இருந்து வேறு வேலைக்கு தற்போது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்ல பாருங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் தற்போதைக்கு வேண்டாங்க. சக வியாபாரிகளின் பேச்சு கேட்டு புதிய முயற்சிகள் எதிலையுமே ஈடுபட வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் ஏற்படத்தான் செய்யும். அதே மாதிரி அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகள் எதிலையும் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம். உடல் நலம் சீராக வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப விஷயங்கள்ல கணவன் மனைவி இருவரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமா பணவரவுக்கு வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே போல் இந்த நேரத்தில் பார்க்கும்போது பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனாலும் இந்த காலம் சுபிக்ஷத்திற்கு குறைவிருக்காது. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் சொல்லலாம். பொருளாதார நிலை குடும்ப நிலை ஓரளவு சிறப்பாக அமையும். சிலருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி இருக்கலாம். அதே மாதிரி போக்குவரத்து தடைகளால் தாமதப்படும். பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முடியாதுங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வாழவும் நேரிடலாம். உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய நிலை உருவாகும். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கைவிடுவது நல்லது. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை தரும். மருத்துவம் மற்றும் சுகாதார அரசு பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். அதே மாதிரி தங்கள் உடன்பிறப்புகள் மூலமாக தொல்லைகள் அதிகரிக்கலாம். பயணங்கள் தாமதப்படலாம். அதன் மூலம் நன்மைகளும் குறைய ஆரம்பிக்கலாம். தங்கள் செயல்திறன் அதிகரிக்க செய்யும் பல வழிகளிலையும் வெற்றி மேல் வெற்றி வரும். பணப்பிரச்சனைகள் எழவும் ஆரம்பிக்கும். பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம். வேலை பளுவும் கூடும். சிலருக்கு வாகன யோகம் குறையும். கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் தங்கள் மனதில் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். முன்பின் தெரியாதவர்களிடம் பேச்சு வைத்து கொள்ள வேண்டாம். குழந்தைகளின் தேர்ச்சி தாமதப்படலாம். விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எளிதில் கிடைக்கப்பெறுவீங்க. விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஆரவாரம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கனவு கூட கண்டுவிடாதீங்க. தாமதமானாலும் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த நாட்கள் தங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாமதமாகும். அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் சேர காலதாமதமாகலாம். நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு பெறுவீங்க. எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் உருவாகலாம். அதே போல் தூரதேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர காலதாமதமாகும். அலைச்சல் சிரமங்களை சந்திக்க நேர்ந்தாலும்
தங்களுடைய வேலையில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் சிறப்பாக நிறைவேற்ற முடியுங்க. வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடி முடிக்கவும் முடியும். பணியிடத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள், மன அழுத்தமான சூழல் விலக ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படலாம். பணியிடத்தில் தங்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம், லாபம் உண்டாக பெறுவீங்க. வாகனம், வீடு, மனை வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும், வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தால் நன்மைகள் பல உண்டாக பெறலாம். மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க. தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். பணியிடத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க செய்யக்கூடிய தொழில், வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நிதிநிலை வலுவாகவே இருக்கும். திடீர் பண ஆதாயம், அதிர்ஷ்டம் உண்டாக பெறும். வெளியூர், வெளிநாடு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமைய பெறுவீங்க.